வணக்கம் நண்பர்களே. தேர்தல் சூழலில் அதிரடி அரசு ஊழியர்களுக்கு 5% டிஏ உயர்வு அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. தேர்தல் நெருங்கும் நிலையில் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. மாநில முதலமைச்சர் அகவிலைப்படி டிஏ மற்றும் அகவிலையுடன் தொடர்புடைய நிவாரணம் டிஆர் ஆகியவற்றில் 5% உயர்வை அறிவித்து இருக்கிறார். இந்த அறிவிப்பு மாநில நிதியமைச்சர் அவர்களால் 2026-27 நிதியாண்டில் பட்ஜெட்டை தாக்கல் செய்ததன் பின்னர் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த உயர்வின்படி தற்போது 36% உள்ள அகவிலைப்படி 41% அதிகரிக்கிறது. இது 2026 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த கோரிக்கைக்கு இந்த முடிவு பதிலளிப்பதாக பார்க்கப்படுகிறது. சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் மற்றும் 80,000க்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் இந்த உயர்வால் நேரடியாக பயன்பெற உள்ளனர். இதனால் மாநில அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் 500 கோடி கூடுதல் செலவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. சம்பள உயர்வை எடுத்துக்காட்டாக பார்க்கும்போது அகவிலைப்படி அடிப்படை சம்பளம் 30,000 என்றால் பழைய 36% டிஏவாக இருந்தால் 10,800 கிடைத்தது. புதிய 41% டிஏவால் இருந்தால் அது 12,300 உயர்ந்து மாதத்திற்கு 1,500 கூடுதல் வருமானம் கிடைக்கும். இதனால் பணவீக்கத்தின் சுமையை ஓரளவு குறைக்க முடியும். இதே நேரத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் தற்போது 58% டிஏ பெறுகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனால் இந்த உயர்வுக்கு பிறகும் திரிபுரா மாநில ஊழியர்கள் சுமார் 17% பின்தங்கிய நிலையில் உள்ளனர். இந்த இடைவெளியை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என முதலமைச்சர் உறுதி அளித்துள்ளார். 34,002 கோடி மதிப்பிலான இந்த ஆண்டின் மாநில பட்ஜெட்டில் புதிய வரிகள் விதிக்கப்படாதது கூடுதல் சிறப்பம்சமாகும். அதற்கு பதிலாக டிஜிட்டல் வளர்ச்சி, கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. அரசியல் வட்டாரங்களில் இந்த டிஏ உயர்வு வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு எடுக்கப்பட்ட முக்கிய முடிவாகவும் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பணவீக்க சூழலில் இது ஒரு நிவாரணமாக இருப்பதாக ஊழியர் சங்கங்கள் வரவேற்றுள்ளனர். இந்த வீடியோ அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.